ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ சுவையான பெப்பர் சிக்கன் காரசாரமாக எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டாக அடுப்பை ஆன் பண்ணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டு பாத்திரம் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானது பெரிய சீரகம், சோம்புன்னு சொல்லுவாங்க, இந்த இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இப்போ பொடுசு பொடுசாக நறுக்கி வச்சுருக்கிற வெள்ளைப்பூடுவை சேர்த்துக்கலாம். நான் ஒரு பூண்டு ஃபுல்லாக ஒரு 10 பல்கிட்ட பொடுசு பொடுசாக நறுக்கி வச்சுருந்தேன். அந்த 10 பல் பூண்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிச்சு. அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 வெங்காயம் பொடுசு பொடுசாக வெட்டி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை வதக்கிக்கிட்டே இருங்க. இப்போ 2 மிளகாய் கீரி போட்டுக்கலாம். நான் எப்போவுமே வெங்காயம் வதக்குனதுக்கப்புறம் மிளகாய் போடுவேன். ஏன்னா நான் பாப்பாவை கையில் வச்சுட்டு சமையல் பண்ணுவேன்னா ஒரு வேளை மேலே தெரிச்சிருமோ அப்படி சொல்லிட்டு. பாப்பாவை கையில் வச்சுட்டு அப்படின்னா பக்கத்தில் இருப்பா. ஒரு வண்டியில் வச்சு பக்கத்தில் வச்சுருந்துருப்பேன். அதனால் வந்து சமையல் பண்ணுறப்போ பார்த்துக்கணும். இப்போ இஞ்சி பேஸ்ட் அரைச்சி போட்டுக்கலாம். இஞ்சி பேஸ்ட் விழுது போட்டு நல்லா வதக்கணும். வெங்காய வடை போகிற அளவுக்கு அதை நல்லா வதக்கிக்கலாம். பாப்பா அடிக்கடி ஓடி ஓடி வந்து பார்த்துட்டு போவா, அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படி சொல்லி. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கழுவி வச்ச சிக்கன் 1/2 கிலோ சிக்கன் கழுவி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா அது பரட்டி விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா பரட்டி விட்டுட்டு அந்த கறியோட ஜூஸ் அப்படியே இறங்கும். பார்த்துருக்குறீங்களா? அந்த ஜூஸ் இறங்குறது தான் ஒரு டேஸ்ட்டு. இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, 2 ஸ்பூன் மிளகு பொடி. நான் எப்போவுமே மிளகு பொடி வந்து வீட்டில் அரைச்சி வச்சுருந்துருப்பேன். அதை தான் யூஸ் பண்ணுவேன். 2 ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துட்டு நல்லா வரவிக்கலாம்.
நல்லா பரட்டி விடுங்க. இப்போ பாருங்கள், மசாலா எல்லா பக்கமும் இதாகிடுச்சு. நல்லா எல்லாம் சிக்கனில் சேர்கிற மாதிரி மசாலா எல்லா பக்கமும் இதாகிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி விடக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். உப்பு போட்டு ஒரு கிளறி விட்டுருங்க. விட்டதுக்கு அப்புறமா தண்ணி சேருங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை வந்து அப்படியே வேக விட்டுறலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் கொஞ்சம் நல்லா வெந்துக்கிட்டே இருக்குது. இது நல்லா வேகட்டும். அப்பப்போ லைட்டாக அதை இது பண்ணி விட்டுட்டே இருங்க, கிளறி விட்டுட்டே இருங்க. தண்ணி வற்றினதும் லாஸ்ட்டில் மிளகு பொடி சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. இப்போ கடைசியாக தண்ணி வற்றினதுக்கப்புறம் மிளகு பொடி நான் எப்போவுமே ஒரு 4 ஸ்பூன் கிட்ட லாஸ்ட்டில் சேர்ப்பேன். லாஸ்ட்டில் மிளகு பொடி சேர்த்து நல்லா கலரி பாருங்க. பார்க்கவே அருமையாக இருக்கிறது இல்லை? அவ்வளோதான். இப்போ தண்ணி எல்லாமே நல்லா வற்றிடுச்சு. இப்போ மல்லி இலையை மேலே தூவி விட்டுக்கலாம். மல்லி இலையை தூவி 2 பரட்டு பரட்டி விட்டுக்கலாம்.